ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னமா இது இப்பதான் 2026 எப்படி இருக்கும்னாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி எப்படி இருக்கும்னாங்க, இப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்றீங்க. எதமா நாங்க கடைபிடிக்கிறது, எங்க ராசிக்கு என்னதான் நடக்கும், நாங்க துல்லியமா எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சமீப காலமா தான் இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்றோம். நியூ இயர் அப்படின்றது நம்ம செலிப்ரேட்டே பண்றோம். ஆனா நம் முன்னோர்கள் கொண்டாடினது எது அப்படின்னா தமிழ் புத்தாண்டு தான். அப்ப தமிழ் புத்தாண்டு பிறக்கிறத பொறுத்து அந்த வருஷம் முழுசும் ஒவ்வொரு ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமான பலன்களா தெரியும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 9:40 சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் பண்றார். அந்த நேரத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டா செலிப்ரேட் பண்றோம். சரி, இந்த தமிழ் புத்தாண்டு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பல தரப்போகுது சட்டுன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடிங்க ஒரு அடிஷனல் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா 12 ராசிக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா இருக்க போகுது. எப்படி சூப்பரா இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எனக்கு நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் தாமதமாக போகுது, என்னென்ன பிரச்சனைகள் ஓய போகுது, இப்படி பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை ஸ்கிப் பண்ணாம பதிவை பாருங்க, தெரியும். துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா இருக்குங்க. காரணம் என்ன? சனி பகவான் ரோக சனியா இருக்கார். அப்ப ரோக சனியா இருக்கவன் என்ன பண்ண போறான்? கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காரு. நம்ம அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கினா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அட போங்கம்மா, நீங்க வேற, எங்களுக்கே பல கோடி கடன் இருக்கு, நாங்களே தெருக்கோடியில நிக்கிறோம், நாங்க எப்படி கடன் அடைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்மா. உங்களுக்கு பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் சொத்து பத்தில ஒண்ணும் கிடையாது, நாங்க ஜீரோ அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நீங்க சம்பாரிச்சு வாங்குறது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கடன் எல்லாம் நம்ம அடைச்சிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து கடன்லாம் அடைச்சு திருப்பி சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது சாலிடா இருக்கு. நாங்க வாங்கினது ஒரே வீடு, அதே வியாபாரம் பண்ணி நாங்க என்ன பண்ண முடியும், அதை விட சூப்பர் வீடு வாங்குவீங்க, கவலையப்படாதீங்க. இந்த கடன் நம்ம மூளையை தின்னுது பாத்தீங்களா, அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கான காலகட்டம். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு சொந்தமா எதுவும் கிடையாது, நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம். ஆனா நாங்க தனிநபர் கடன் நிறைய வாங்கியிருக்கோம். பேங்க்ல ஒரு லோன் அப்படின்றது நீங்க போடுறீங்க, கவர்மெண்ட் பேங்க்லன்னா அழகா அந்த லோன் சாங்ஷன் ஆகுமா இந்த காலகட்டம். அந்த லோனை வாங்கி தனிநபர் கடன்லாம் அடைச்சிட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம். இப்படி ஒரு பிராப்தம் அப்படின்றது இருக்கு. சரி, இது யார் கொடுக்க போறா? சனி பகவான் கொடுக்க போறார். அதுக்கும் மேல நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வாழறதுக்கான பிராப்தம் உண்டு. சனி எப்ப டாக்டர் ஆனார்? அவரு போய் நோயே இல்லாத வாழ்க்கையை எப்படி கொடுப்பார்? டாக்டருக்கு எல்லாம் பெரிய டாக்டர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள்மா. இப்போ ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறாங்க அப்படின்னா கூட நிறைய பேர் பாருங்க அவங்களோட டைம் கேக்குறாங்க, அவங்களோட பர்த் சார்ட் அமைச்சு இந்த காலகட்டம் சர்ஜரி பண்ணலான் இருக்கோங்க, போனா அந்த சர்ஜரி சக்சஸ் ஆகுமா, நாங்க அழகா பிரச்சனை இல்லாம மீண்டு வருவோமா அப்படின்னு ஜோதிடம் கேட்கறது, ஆருடம் கேட்கறது இன்றளவும் இருக்கதான் செய்து. ரொம்ப தொட்டு ராஜன்கள்லாம் கூட அந்த வேலையை செஞ்சாங்க, அதே வேலையை எப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நேரமோ காலமோ நாளும் கோலோ நட்சத்திரமோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ சாதகமா இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் பக்காவா சக்சஸா அமைஞ்சிடும். தொழில் மட்டும் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டலே போறோம் அப்படின்னா வைத்தியம் சூப்பரா அமைஞ்சிடும், நல்ல டாக்டர் அமைஞ்சிடுவாங்க, நல்ல நர்ஸ் அமைஞ்சிடுவாங்க, நல்ல கேர் டேக்கர் அமைச்சிடுவாங்க. நேரம் சரியில்லாத போது போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மாத்தி வரும். டாக்டருக்கு ரொம்ப திறமை இருக்கும், அவருக்கு எத்தனையோ ஒரு டென்ஷன் இருக்கலாம், அதை கொண்டு நம்ம கிட்ட காமிப்பார். இந்த மாதிரிலாம் வரும். ஆக இந்த காலகட்டம் குணமாகக்கூடிய நோயா இருந்தா அந்த நோயில இருந்து கம்ப்ளீட் கியூர் அப்படின்றது கிடைக்கும். சில நோய்கள் இருக்கு, ஏறக்குறைய பாத்தீங்கன்னா மெடிக்கலி ஒரு 51 டிசார்டர்ஸ், மோஸ்ட் காமன் டிசார்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதெல்லாம் இன்க்யூரபிள் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நோய்களா இருந்தாலும் மருந்து மாத்திரை தயவுனால இது பாருங்க, நாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு நிம்மதியா இருக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் கொடுப்பா? சனி பகவான் கொடுப்பார். புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்து 5ஆம் பாவத்துல ராகு. குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க கேப் தொடருதுமா. பிள்ளைங்க பெருசா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுமா. இந்த காலகட்டத்துல எந்த பிள்ளைங்களும் சொல் பேச்சு கேட்கறது இல்லம்மா. அடடா, என் பிள்ளை பாருங்க அப்படி பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா ஒரு அம்மா சொல்றான்னு வச்சுக்கோங்க, தலைமையிலே 4 போடுங்க. எந்த பிள்ளையும் பாத்தீங்கன்னா 3 வயசுல கேட்காது, இல்ல 30 வயசுல கேட்காது, இல்ல 16 வயசுல கேட்காது. ஒரு காலகட்டம் பெற்றவங்களோட சொல் பேச்ச எந்த பிள்ளைங்களும் கேட்கறது இல்லை. புரியுதுங்களா? நம்மளாம் வாழ்ந்த வாழ்க்கை இல்ல இப்பத்திய குழந்தைங்க வாழறது. அப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். மத்த பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்களை கம்பேரே பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி வெளியே போய் என் பிள்ளை அடங்க மாட்டேங்குது, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, தாய் சொல்றத நாய் சொல்லுவோம் அப்படிம்பாங்க.
நம்ம முடிஞ்சா நம்ம பிள்ளைங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கலாம். நம்ம பிள்ளைங்களை பேரை கெடுக்கிறதோ, பிள்ளைங்களை அவமானப்படுத்துறதோ, பிள்ளைங்க லாக்கி இல்லைன்னு பெத்த தாய் வாயில சொல்றதோ செய்யாதீங்க. அது பெருத்த பாவமாயிடும். அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள்மா. அதாவது பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலையா, பிள்ளைங்க எப்படி சொன்னா கேட்பாங்க அப்படி சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறத விட நல்ல ஃப்ரெண்டா இருங்க. படிக்கலையா கண்ணு நீ படிக்கலாம் உருப்பட மாட்டான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைன்னு இருக்கு. அவன் கிட்ட என்ன திறமை அதை கண்டுபிடிங்க, அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பிள்ளைங்க பெரிய ஆளாயிடும். சரி, இந்த காலகட்டம் பிள்ளைங்களை திருத்தியே தீருவ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது இது 6ஆம் மாசம் வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்லம்மா. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு ராகு மேல, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப பிரச்சனை கம்மிமா. 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் பிள்ளைங்களை நான் திருத்தியே தீருவேன், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கிட்ட போய் மாட்டி விட்டுறது, காலேஜ்ல போய் அசிங்கப்படுத்துறது, தெருவை நிக்க வச்சு சண்டை போடுறது அப்படிலாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா பிள்ளைங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் உங்க பிள்ளைங்க உங்க கைக்குள்ள வரவே மாட்டாங்க. விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிள்ளைங்க கடைசி வரைக்கும் உங்க கைக்குள்ள இருப்பாங்க. அப்ப என்னதான் பண்ண? ரொம்ப சிம்பிள். பிள்ளைங்களுக்கு அம்மாவாவோ அப்பாவாவோ இல்லாத நல்ல ஃப்ரெண்டா இருங்க, பிள்ளைங்க மாறுவாங்க. அதே மாதிரிமா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நம்மளோட பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் மத்தியஸ்த வச்சு இப்ப நிறைய கேசஸ் எல்லாம் வந்து பாருங்க அவுட் சைட் த கோர்ட் தான் செட்டில்மெண்டே நடக்குது. அப்ப அவுட் சைட் த கோர்ட் நாங்க மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்கம்மா. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இதுல மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பூர்வீகத்துல வீடு இருக்குமா, அது ஏதோ உதவாத வீடு தான்மா. 4 காணி நிலம் இருக்குமா, அது வந்து என்ன 4 காணி தானே. 4 காணியா இருந்தாலும் 4 ரூபாயா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நமக்காக ஆசைப்பட்டு வந்து சம்பாதிச்சு வச்சது. அதுக்கு மேல நான் சம்பாதிச்சதுதான், நீங்க சம்பாதிச்சதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதுல உங்களோட கவனம், உங்களோட பார்வை அப்படின்றது இருக்கணும். இந்த விஷயத்துல கவனமா இருக்கு. அதே மாதிரி லாபஸ்தானத்துல கேட்டு நிறைய பேர் வெளிநாட்டு கரன்சிஸ கையாளக்கூடிய ஆகும். வெளிநாட்டுல போயிட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம், வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கான பிராப்தம், நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், நண்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம். அங்க போயிட்டு நண்பர்கள் வெளிநாடு போனா எங்களுக்கு என்ன அதனால ப்ராஃபிட் அப்படின்னா அங்க நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கிருந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து பாருங்க பிரச்சனை அப்படின்றது எக்கனாமிக்கலியும் இருக்கலாம், அதே மாதிரி மோரலியும் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க ஃபாரின் போயிட்டு நம்ம தம்பி நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் காசு அனுப்புவாங்க. அதனால நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது நிறைய வருமா. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா கூட அவங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். நீ வீடு வாங்குற என்ன கண்ணு வச்சுக்கோ, இத்தனை லட்சம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அமைப்பு நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். சரி, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ல போறாரு. 10ல உச்சம் பெற்றே அமர்ந்தாலும் 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் தானா முடிஞ்சு போச்சா, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நாட் லைக் தட். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்குமா. நம்மளுக்கு வந்து பாருங்க எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்கன்னா ஹையர் அபிஷியல் சொல்லுவான் இந்த டார்கெட் இந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும். நம்ம கீழே வேலை செய்யறோம் முடிக்க மாட்டான், செய்ய மாட்டான். மேன் பவர் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அவனும் நம்மள வந்து மூளை தும்பா இவனும் மூளை தும்பா நம்ம வீட்டுல வந்து அந்த பிரச்சனைகளை காமிப்போம். அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வீட்டுல இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம தெளிவா பேசணும். நீங்க இவ்வளவு டார்கெட் முடியுன்றீங்க, இவன் வேலை செய்ய மாட்டேன்றா, மேன் பவர் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு பேசணும். சுய தொழில் வச்சு நடத்தவங்களுக்கும் இதேதான். நம்ம ஆர்டர்ஸ் நிறைய வரும், சூப்பரா இருக்கு இல்லைங்களா, சனியே சூப்பரா இருக்காரு, ஆர்டர்ஸ் நிறைய வரும், ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது, மேன் பவர் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும், 2 ஆள் இருக்க வேண்டிய இடத்துல 4 ஆளை வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆவீங்க. எந்த வித டவுட்டும் இல்லை. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த காலகட்டம் எக்ஸலண்டா வாழ்க்கை. இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான கோச்சார பலன். கோச்சார பலன் அப்படின்றது 50% சூப்பர் டூப்பரா பொருந்திடுமா. 100% பொருந்தணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல வந்து பாருங்க இப்ப தசை என்ன நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கானா அப்படின்றத பாக்கணும். தசநாதன் வலுத்து இருக்கா, வீடு கொடுத்தவனும் வலுத்து இருக்கா, நட்சத்திர சாரம் வாங்கணும் சூப்பரா இருக்கு அப்படின்னு 100க்கு 100% இந்த நல்ல பலன்கள் நடந்தே தீரும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தசநாதன் கெட்டு போயிருக்கா அப்படின்னா 50% நாங்க சொல்லக்கூடிய நல்லது கண்டிப்பா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா ரைட் புரிஞ்சிருச்சு, ஆனா எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் எப்பயாவது ஓயுமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். ஆக அந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் எங்களுக்கு சாதகமா வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்கம்மா. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.